வெல்கம் டு கணினி ஆசான். இன்றைக்கி நம்ம எந்த செஷன் பற்றி பார்க்க போகிறோம்னா PhpMyAdminங்கிற டூலை வந்து விண்டோஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, உபுண்டு லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? PhpMyAdminங்கிறது ஒரு டேட்டாபேஸ் மெயின்டெனன்ஸ் டூல். MySQL வந்து GUI மோடில் நம்ம PhpMyAdmin யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா? அதை எப்படி நம்ம வந்து லேம் சர்வர், அதாவது அப்பாச்சியில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, அதை இன்ஸ்டால் பண்ணி அப்பாச்சியோட எப்படி இன்டெகிரேட் பண்ணுறதுங்க பற்றி விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ரெண்டுலேயும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு PhpMyAdminங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு PhpMyAdmin.netன்னு இருக்குது. அதில் போய் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். சரிங்களா? ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன், டவுன்லோட்ஸில் இருக்குது. ஸோ PhpMyAdmin அதை வந்து என்ன பண்ணியிருக்கணும், நான் வந்து அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸோ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒரு ஜிப்போ வின்ஜிப்போ இல்லை வின்ட்ராவோ வச்சு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் ஒரு ஃபோல்டராட்டு இந்த மாதிரி ஆகும். ஸோ அதை வந்து நான் PhpMyAdmin ரீநேம் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோல்டரை. சரிங்களா? ஸோ அந்த ஃபோல்டர் உள்ள நிறையா டிபெண்டன்ஸ் ஃபைல்ஸ் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணி, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டரை அப்படியே காப்பி பண்ணி இதில் போடுறோம்னா நம்ம அப்பாச்சியோட htdocs ரூட் டைரக்டில் போடுறோம். சரிங்களா? htdocs உள்ள அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ காப்பி ஆகுது. ஸோ டெஸ்க்டாப்பில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். இல்லை டைரெக்டாக கூட நீங்கள் எங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் பண்ணலாம். சரிங்களா? நான் வந்து டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு காப்பி பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே காப்பி பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் டைரெக்டாக கூட டவுன்லோட்ஸில் ஃபோல்டரில் இருந்துட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து htdocsக்கு கொடுக்கலாம். ஏன்னா htdocs ரூட் டைரக்டரினால் நம்ம டைரெக்டாக கொடுக்க வேண்டாமங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டெஸ்க்டாப்பில் போட்டுட்டு, ஏன்னா எதாவது ஃபைல்ஸாக டிலீட் ஆகிடக்கூடாது. ஸோ தப்பாக எதாவது நம்ம ஃபோல்டரு இதாக பண்ணிட்டோன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா htdocs தான் மெயின் ஃபோல்டர். ஸோ அதனால் பக்காவாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதான்னு இன்னொரு லொக்கேஷனில் வச்சு செக் பண்ணிவிட்டு ஓகேனதுக்கப்புறம் நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அது பண்ணுறது நல்லது. டைரெக்டாக நம்ம எப்போவுமே ரூட் டைரக்டரியில் பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு டெஸ்டிங் ஒரு இதில் போட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ரூட் டைரக்டரி கொண்டு வாங்க. சரிங்களா? ஸோ இப்போ htdocsலாம் போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி எப்படி அப்பாச்சி ரன் பண்ணுறது தெரியும். அப்பாச்சி உங்களுக்கு சர்வீஸ் ரன் ஆகிருக்கணும். ஸோ அப்பாச்சி 2.4 ரன்னிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்ஸ்டலேஷன் பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்பாச்சிலாம். ஸோ இப்போ லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி ரன் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா PhpMyAdmin வந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆல்ரெடி நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துடுச்சு. இல்லைன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். சரிங்களா? இப்போ வேறு ஒரு ப்ரௌசர் நான் எடுத்துக்கிறேன். மைக்ரோசாஃப்ட்டை எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சாரி, லோக்கல் ஹோஸ்ட். ஸோ உங்களுக்கு இது வந்து இப்படி தான் கேட்கும். சரிங்களா? நான் வந்து ஏற்கனவே கூகுளில் நான் வந்து க்ரோம் ப்ரௌசரில் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்ததுனால குக்கீஸில் இருக்கிறதுனால யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள போயிடுச்சு. ஸோ அதோட நான் வந்து அது க்ளீன் பண்ணிட்டு போட்டேன்னா உங்களுக்கு இன்னொரு தான் வரும். ஃபஸ்ட்டு இந்த விண்டோ தான் வரும் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண ஃபஸ்ட்டு டைமில். ஸோ அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ MySQLக்கு நீங்கள் என்ன செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுக்குறீங்க. ஜஸ்ட்டு ஓகே கோ. ஸோ ஏன் போனால் நான் பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். கரெக்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ கனெக்ட் ஆக்சஸ்ன்னு வந்தாலே உங்களுக்கு என்ன அர்த்தம், பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே. இல்லை சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கலாம், நிறைய ரீசன் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு டேஷ்போர்டு பக்கம் வந்துச்சு. சரிங்களா? இதில் இன்ஃபர்மேஷன் ஸ்கீம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு டேட்டாபேஸ் இருக்கும், ரைட் சைடில் உங்களுக்கு டேஷ்போர்ட் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு டேட்டாபேஸ் சர்வரோட எல்லாமே உங்களுக்கு இருக்கும். பார்த்தீங்களா, சர்வர் லோக்கல் ஹோஸ்ட்டு, சர்வர் டைப்பு, சர்வர் கனெக்ஷன், ஸோ சர்வர் எந்த கம்யூனிட்டி சர்வரா, என்ன சர்வர் எல்லாமே இருக்கும். ப்ரோட்டோகால் வெர்ஷன், என்ன ரூட்டு நீங்கள் எதுங்கிறது, ஸோ எல்லாமே உங்களுக்கு வெப் சர்வர் என்ன வெப் சர்வரு. சரிங்களா? ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி டேட்டாபேஸ் இது வழியாக எத்தனை டேட்டாபேஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணால் இங்கே டேட்டாபேஸ் கொடுத்து ஜஸ்ட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு க்ரியேட் ஆயிரும். சரிங்களா? எஸ்கியூஎல் இந்த விண்டோலேருந்து எஸ்கியூஎல் எல்லாமே ரன் பண்ணலாம். ஸ்டேட்டஸ் நம்ம இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எத்தனை கனெக்ஷன் இருக்குது, எவ்வளோ அட்டம்ப்ஸு எல்லாமே இங்கே உங்களுக்கு மானிட்டரிங் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டேட்டஸ் வழியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இது வழியாகவே நீங்கள் எல்லாமே உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். சர்வரோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இது வழியாக ஸ்டேட்டஸுங்கிற ஒரு டேஷ்போர்ட் வழியாக நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். சரிங்களா? இது யூசர் அக்கௌண்ட்ஸு. ஸோ என்னென்ன MySQL எத்தனை யூசர் இருக்குங்கிறத ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு நான் PhpMyAdmin பற்றி சொல்லும்போது டீப்பாக நான் உங்களுக்கு சொல்லும்போது நான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனியாக அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுவேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டலேஷன் மட்டும்தான். சரிங்களா? இது டேட்டாபேஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த பட்டனில் இம்போர்ட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதில் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா இதில் இருக்குது. சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் மட்டும் எப்படி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுற மாதிரி காட்டுறேன். ஸோ டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். சரிங்களா? இதில் மை இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, சிஸ் நானும் உங்களுக்கு சிஸ்டம் டேபிள். சரிங்களா? மற்ற ரெண்டு வேலிடிட்டி, டெஸ்ட்டு, விட்டஸ்ஸு, செக்யூலா எல்லாம் நம்மளாக க்ரியேட் பண்ண டேபிள்ஸ். உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன டேபிள்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா சிஸ்ஸு, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா இருக்கும். சரிங்களா? இந்த டேபிள்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். டேட்டாபேஸை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நேம் கொடுப்போம், DB1. ஓகே, ஜஸ்ட்டு இது நிறையா உங்களுக்கு டைப் இருக்குது. ஸோ இந்த டைப்லாம் நான் DB இதில் வரும்போது சொல்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் ஆகி தான் இருக்கும், அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு நேம் மட்டும் கொடுத்துட்டு க்ரியேட்டு. ஸோ உங்களுக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அந்த டேட்டாபேஸ் ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட்டாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டேட்டாபேஸில் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் டேபிள் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுற அந்த விண்டோ வந்துடும். சரிங்களா? நான் இப்போ ஒரு டெஸ்ட்டுன்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன். எந்த டேபிள் கீழே DB1 டேட்டாபேஸ்க்கு கீழே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் டேபிள். ஸோ நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு 2 காலம், உங்களுக்கு எத்தனை காலம் வேணுமோ எத்தனை கொடுத்து ஜஸ்ட் கோ. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்துடுச்சு. மற்ற அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃபீல்டு நான் கொடுத்தேன்னா 2 ஃபீல்டு வருது. ஸோ இண்டீஜராக என்னன்னு கொடுக்கணும். ஸோ இண்டீஜர்னு கொடுக்குறேன், ஒரு 4 கேரக்டர் கொடுக்குறேன். எம்ப்ளாயி நேம், இது வேர் கேரக்டர். ஸோ வார்கார்னு கொடுத்துட்டு ஒரு 15 கொடுப்போம். டெஸ்டிங் தானே. ஸோ எனக்கு ப்ரிவியூ SQL பார்த்தீங்கன்னா இது எப்படி க்ரியேட், அந்த SQLையும் உங்களுக்கு பக்காவாக காட்டும். பார்த்தீங்கன்னா க்ரியேட் டேபிள் நேமு, டேட்டாபேஸ் நேமு, அப்புறம் டேபிள் நேமு, ஸோ அப்புறம் ஃபீல்டு, நம்ம ஃபீல்டு அது என்ன ஃபீல்டு டைப்பு, இண்டீஜரா வேர் கேரக்டரா என்னங்கிறத கொடுத்துட்டு அப்புறம் லென்த்து, ஃபீல்டோட லென்த்து. சரிங்களா? நல்லா நாட் நல்லா. அப்புறம் நேம், அது ஒரு ஃபீல்டு. சரிங்களா? ஸோ எப்படி உங்களுக்கு அது எந்த இன்ஜினை யூஸ் பண்ணால் INO DBங்கிற ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணி இது டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்காக வரும். சரிங்களா? ஸோ இது வழியாக நீங்கள் SQL எப்படி க்ரியேட் ஆகுறத பற்றி நீங்கள் பார்த்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு செக் பண்ணுறது தான் பண்ணீங்க. சேவ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ போய்ட்டு நீங்கள் ப்ரௌஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் கொடுத்த டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? க்ரியேட் ஆகிடுச்சு, ஆனால் எதுவும் இல்லை, டேட்டா எதுவும் இல்லை. சரிங்களா? நம்பருங்கிற ஒரு ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கு, நேம்ங்கிற 2 ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கு. சரி, இப்போ இதில் ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணணுன்னா இன்சர்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன டேட்டா வேணுமோ நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா? 10
ராஜான்னு ஒரு இது கொடுக்குறேன். ஜஸ்ட் கொடுத்து கோ. ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு பக்காவாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரி க்ரியேட் ஆகிருதுன்னு நீங்கள் இதில் பார்க்க முடியுங்க. இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம், இது வந்து ரெண்டும் ஃபீல்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸும் கொடுத்து அதோட வேல்யூன்னு போட்டு கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் கோ. ஸோ உங்களுக்கு ஒரு ரோ இன்சர்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ போய்ட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ரோ இன்சர்ட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு நார்மலாக ஒரு PhpMyAdminல ஒரு டேபிள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி டேட்டாபேஸ் கீழே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை பற்றி மற்ற இதில் நம்ம PhpMyAdmin டீப்பாக படிக்கும்போது மற்ற எல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து நம்ம விண்டோஸில் பார்த்துருக்கோம். அடுத்ததில் வந்து லினக்ஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா?